விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த வில்லாதி வில்லி விஜிலன்ஸ் விமலா அவங்க அந்த விஜிலன்ஸ்லேயே இருந்த மேனிக்கு அவங்க பண்ணக்கூடிய தில்லாலங்கடி வேலை ஒரே வாரத்தில் ஆப்பு வைத்த ஏடிஜிபி ஆருன்னு சொல்லி அது நிறைய ரெஸ்பான்ஸுப்பா. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கையில் அநேகமாக 100K தாண்டி போயிருக்கும்னு நினைக்கிறேன் வியூஸ். ஏதோ காலையில் பார்க்கையிலேயே 98 நம்ம இருந்தது. நம்ம சேனலுக்கான சப்ஸ்கிரைபரே அவ்வளோதான் 60-62க்குள்ளே நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். 100K தாண்டி போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் கமெண்ட்டில் எனக்கு நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நல்லாவே அதற்கான ரெஸ்பான்ஸு. அந்த நேம் சொல்லாமல் சொல்லிக்கிறேன். அந்த ஈரோடு ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு லேடி ஆஃபீஸரு, காரைக்குடி இபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய லேடி இஇ, அப்புறம் கன்னியாகுமரி விஜிலன்ஸில் இருக்கக்கூடிய 3 இன்ஸ்பெக்டரு, 2 பேர் லேடி இன்ஸ்பெக்டரு, 1 மென் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் ஒரு உமன் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் காஞ்சிபுரம் சப் ரெஜிஸ்ட்ராரு, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நடக்கக்கூடியது, அப்புறம் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு அதில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளு, அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸு அந்த ஃபீஸுன்ற பேரில் அவங்க அடிக்கக்கூடிய கொள்ளை, அப்புறம் அரியலூர் விஜிலன்ஸு விஎன்டிஎஸ்சி உமன் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் ஒரு சில நிறைய விஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடியது இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க. அதில் நிறையாவும் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸு அந்த பத்திரப்பதிவு அலுவலகம், ஆர்டிஓ ஆஃபீஸு இதெல்லாம் ஒரு நாள் போய் சர்ப்ரைஸ் செக் அடிச்சுட்டு வந்ததோடு நிறுத்திட முடியாது சார். ஒரு ஓய்வு பெற்ற விஜிலன்ஸ் ஆஃபீஸரே அவர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். மறுபடியும் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்கணும். அதில் தான் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் இன்றைக்கி போயிட்டீங்கன்னா நாளை காலையிலேயே அவர்களுடைய ரொட்டீன் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ தானே இன்னைக்கு தானே வந்தாங்க, நாளைக்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த முதல் நாள் தான் ஒரு நாள் தான் அந்த ஆஃபீஸ் பரபரப்பாக இருக்குமே தவிர அடுத்த நாள் அது பாட்டுக்கு ரொட்டீனுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் நிறையாவே போட்டிருந்தாங்க. நமக்கு தெரிந்த விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், வரவேற்கத்தக்க விஷயங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நெகட்டிவாகவும் சில கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஆனால் அது என்னென்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அம்மாவை ஒன்றும் பண்ண முடியாது, கான்ஃபிஸ்கேட் ஒன்றும் சொத்து பறிமுதல் தான் நடக்காது, அப்புறம் அந்த அம்மா பாட்டுக்கு வந்துடும், அந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தார், பாராட்டுகள்னு சொல்லி அவரை பற்றி சொன்னோம்னா உடனே அதுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு. ஆனால் அவரை பற்றி தெரியாதா, அவரே பழைய ஆட்சியில் இப்படி அவர் அப்படி, அவர் 500 கோடிக்கு சொத்து சேர்த்தவர், நம்மளுக்கு என்ன இருண்டு போட்டேன். இப்போ இதில் யாரோ ஒருத்தர் தானேப்பா எடுக்கணும். யாரோ இப்போ நீங்கள் நானுமா இங்கே போய் உட்காந்து அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அவரே பெரிய இவர் அப்படின்னா இருந்தால் இருந்து போட்டேன், அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு வழக்கு விசாரணையை அவர் சந்திப்பார். ஆனால் அதனால் இப்போ எடுக்கிற இந்த நடவடிக்கையை பாராட்டித்தானே ஆகணும். அப்படித்தான் நம்ம கொண்டு வரணும். இவரை பற்றி தெரியாதா அப்படின்னா உங்களுக்கு 100% ஒரு புத்தரோ புனிதரோ உட்காந்து லஞ்சத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டார். அது வேண்டியதில்லைப்பா. நம்ம இதில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இப்போ ஒரே நாள் இதெல்லாம் காலங்காலமாக புறையோடி போன ஒரு சமாச்சாரம். எது இந்த ஊழல். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு நீங்கள் இப்போ கரெக்டாக சொல்லணும்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அடுத்து வந்த இந்த 60 ஆண்டு காலமும் புறையோடி போன ஊழல். இது 60 வருஷம் புறையோடி போனதை இப்போ தான் மெல்ல எடுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒன்று இங்கே ஒன்று பார்த்தா இதை பேசு பொருளை ஆக்குறான். இது கொடுத்தாத்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்லேயே பதிய வச்சிட்டாங்க. யார் பொதுமக்களுக்கு மைண்ட் செட்லேயே லஞ்சம் கொடுத்தாத்தான் நடக்கும். அதாவது அந்த வேலை செய்கிறதுக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு லஞ்சம் கொடுக்கணும். அவர் வேலைக்கு அங்கே உட்காந்துருக்கிறாரில்ல, அதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும். ஒரு வேலைக்கும் அந்த வேலைக்கான ஆள் அவருக்கு காசு கொடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு பதிய வச்சுட்டாங்க. அது அவர்களுடைய வேலை தானே, இதை செய்கிறதுக்கு தானே சம்பளம் அப்படின்ற மாதிரி இல்லாமல். அதனால நீங்கள் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் தவிர்த்துருங்க. நான் ஏதோ என் முயற்சிக்கான ஒன்றை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது கமர்ஷியல் சேனலும் கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, இதை இப்போ 100K வந்திருக்குன்றல, வேறு எந்த வகையாச்சும் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்தேனா, ஏதேனும் எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கேனா, என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேனா, இல்லைன்னா இந்த ரீல்ஸாவோ இன்ஸ்டாவோ போட்டு ப்ரமோட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருக்கேனா, ஒன்லி திங் இந்த யூடியூப்பில் போட்டிருக்கிறது தான். அப்போ அது நிறைய ஆர்வமாக பார்த்து அதனை பற்றி தெரிந்து நமக்கு நிறைய தகவல் கொடுக்கும்போது
குறைந்தது கொஞ்ச காலத்துக்கு அதை வரவேற்போம். அது குறித்த தகவல் நானே இந்த இத்தனை ஆஃபீஸில் சொல்லியிருக்கீங்கல்ல, அது குறித்து எனக்கு நேரடியாக ஃபோனில் பேசுனீங்கல்ல, என்ன சொன்னேன்? ஃபோனில் பேசினவங்களுக்கு தெரியும் என்ன சொன்னேன். அது குறித்த ஆதாரத்தை எனக்கு அனுப்புங்க, கட்டாயம் போடுவோம், அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். ஒன்றும் நடக்காதுன்னா பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அதனால ஒரு முயற்சி எடுப்போம். இது மாதிரியான அந்த முயற்சியினுடைய விளைவு தாப்பா இந்த இன்னைக்கு பேப்பரில் இன்றைக்கு அந்த செய்தி போட்டிருக்கேன் பாருங்க. 2017 அதிமுக ஆட்சியில் நடந்த 1058 விரிவுரையாளர் தேர்வு முறைகேடு விவகாரம். சென்னை உட்பட 18 இடங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை, வங்கி கணக்கு விவரங்களை கைப்பற்றி விசாரணை. யாருன்னா ஆஃபீஸர் அந்த செய்தியில் வேணா பார்த்துக்கோங்க. அந்த விநாயகமூர்த்தி, செந்தில்குமார் இதெல்லாம் நேம்லாம் போட்டு அது எப்போ 2017 பாலிடெக்னிக் அந்த லெக்சரருக்கான போஸ்ட்டுக்கு எடுத்திருக்காங்க போல 1058 போஸ்ட்டு. அதில் 25 30 லட்சம் 40 லட்சம் இப்படி வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இந்த அதையும் பிடிக்கிறாங்கல்ல, தொடர்ந்து எடுக்கிறது. 2017 இப்போ 10 வருஷம் கழிச்சுனாலும் அவன் காசு வச்சிருப்பான், நிம்மதியாக படுத்திருப்பானே, நிம்மதியாக தூங்க முடியுமா? ஆனால் பணம் வசதியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்குமா? அதுதான் இங்கே கேள்வி. அவனை நிம்மதியாக படுக்க விடக்கூடாது, படுக்க முடியாதுல்ல. இந்த அதையும் இப்போ இந்த ரைடு அடிக்குது, அது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த ரைடு அடிக்கிற வீடெல்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய பங்களா தான். படுக்கணும்லடா, அதில் நீங்கள் படுத்து தூங்கணும்ல. அந்த தூக்கமின்மைக்கு தான் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். ஆனால் அப்போ அவனுக்கு கொஞ்சோண்டு உறுத்தும்ல. ஆனால் அதுக்காக உடனே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இவைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய அருமையான தளம் இருக்குது. இந்த கையில் நமக்கு மொபைல் இருக்குது, அது மிகப்பெரிய வெப்பன். அதை வச்சு பயன்படுத்துகிறான். அப்போ எல்லாத்தையும் ஒரு அச்சுறுத்தல் வரும். ஏன்னா சாதாரண பொதுமக்கள்னு நினச்சேன், எளிய மக்கள்னு நினச்சேன், சும்மா சட்டை வேட்டி ஒரு அழுக்கு வேட்டியை கட்டிட்டு வந்தவன் நினச்சான். அவனுக்குள்ள இவ்வளோ ஒரு ஆதங்கம், அவனுக்குள்ள இவ்வளோ ஒரு வேலை நடக்குது அப்படின் போது அந்த அரசு அதிகாரிகள் மத்தியில் முதல்ல அரசு அதிகாரிகளை நீங்கள் சரியாக கரெக்டாக பண்ணுங்க, கொண்டு வந்துடலாமுங்க. அதே முதல்வர் சொல்கிறாருல்ல, இப்போதைக்கு சட்டசபையிலேயே சொல்கிறாருல்ல, மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், ஏற்கனவே தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படின்றார்ல. எதிர்கட்சி டைலாக் பேசுது, வசனம் பேசுறாரு, சினிமா மாதிரி நடத்துறாரு அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு போட்டான். அவர்களுக்கான அரசியல், எதிர்கட்சி தலைவரும் நடிகர் தான், ஆளுங்கட்சி முதல்வரும் நடிகர் தான். அது அவர்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு போறாங்க. நம்ம இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு முதல்வர் இவ்வளவு தீவிரமா சொல்றாருல, அப்ப ஒரு பைசா தொட விட மாட்டேன், எவனையும் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான எங்க வாங்குறாங்கன்னு சொல்லி இந்த வெப்பனை பயன்படுத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். தன்னால அடங்கு வாங்க. நீ அந்த 1000 கோடி அடிக்கிறேன், 5000 கோடி அடிக்கிறேன், கனிம வள கொள்ளை அடிக்கிறேன், தங்க கடத்தல் அடிக்கிறேன், மெத்து பெட்டமைன் கடத்திட்டு வர்றேன், அதெல்லாம் நம்ம லெவலுக்கு கண்டுபிடிக்க முடியாது வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் தகவல் தெரிய தெரிய நம்ம இதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு வைங்க. அப்போ எல்லா லைன்லையுமே அது கண்ட்ரோல் ஆகும். அந்த முயற்சி தான். ஆனால் லஞ்சத்துக்கு எதிரான முயற்சி. இப்போ இந்த அறப்போர் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்கு, பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர்கள் போட்ட வழக்கில் தான் இப்போ அந்த முன்னாள் அமைச்சர் அவர் செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு அவர் தான் அதில் தான் ஜெயிலுக்கே போனார். ஆனால் அவர் 400 நாள் ஜெயிலில் இருந்தது ஒரு சாதாரண அறப்போர் இயக்கம் தான். அந்த இயக்கத்துக்கு வேற பெரிய ஃபினான்சியல் சப்போர்ட்லாம் கிடையாது. அவர் திமுக அமைச்சர் மேலே தானே எடுத்தாங்க. அதிமுக சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே, ஏன் சப்போர்ட் பண்ணலை? ஏன்னா நாளைக்கு இவர்கள் ஆட்சியில் இருக்கையிலே அதே வேலையத்தையும் செய்வார். அப்போ மறுபடியும் அறப்போர் இயக்கம் நமக்கு எதிராக திரும்புகிறதா? அதனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் இவங்க செய்வாங்க, இவங்க என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. இப்போ திடீர்னு நம்ம ஒரு மாறுதலை பார்க்குறோம். ஏதோ சொல்கிறாரு முதல்வர், சொல்கிறாரு, அதெல்லாம் அப்புறம் காலப்போக்கில் சரியாயிருமுங்க, இவங்களும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, இவங்களும் தொலைஞ்சு போயிடுவாங்க, நாடு நாசமாக போயிருமுங்க. இதே எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது? ஏதோ ஒன்று சொல்கிறாருல, நான் பைசா தொட மாட்டேன், வாங்க விட மாட்டேன், வாங்கினவனையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல, அந்த கட்டத்தை பயன்படுத்துவான். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு முயற்சி தானே, ஒன்று பேசுவோம். இப்போ என்ன இருக்குது, போராட்டம் பல வடிவத்தில் இருக்குது. ஆனால் நான் வீதியில் இறங்கி கொடி பிடிச்சி போராடினா மட்டும்தான் போராட்டம், உண்ணாவிரதம் நடத்தினா தான் போராட்டம், ஆயுதம் ஏந்தினா தான் போராட்டம், அது அப்படின்லாம் கிடையாது. ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது அப்படின்றது இந்த என்ன அளவுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அளவுக்கு ஒரு பேசு பொருளாக மாற்றுறேன், பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு பேசு பொருளாக மாற்றுறேன். அவ ஒன்று பேசுவான், இதில் உட்காந்துக்கிட்டு நான் ரூமில் உட்காந்து பேசுகிறேன், கட்டாயம் இது ஒரு வகையான போராட்டம் தான். எழுதலாம், பத்திரிகையில் எழுதலாம். ஆனால் ஊழலுக்கு எதிராக கட்டுரை எழுதுறாங்கல்ல, அது கட்டுரை எழுதலாம், அது ஒரு வகையான போராட்டம் தான். நேரடியாக அமைதியான உண்ணாவிரதம் இருக்கலாம், போராட்டம் தான். ஊர்வலம் போகலாம், போராட்டம் தான். மனு கொடுக்கலாம், போராட்டம் தான். நேரடியாக பிஏஎல் பொதுநல வழக்கு எது ஹைகோர்ட்டில் போய் போடலாம், போராட்டம் தான். எல்லாமே போராட்டத்தினுடைய பல வடிவங்கள் தான். போராட்டம்
சொன்னாலே ஆயுதம் ஏந்துவது மட்டும்தான் நினைக்காதீங்க. நான் பேசுவதும் இதுவும் போராட்டத்தினுடைய வடிவம் தான். அதனால இதற்கு உங்களால் இந்த கமெண்ட் கொடுத்து என்னை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எதுவும் செய்யணும்னா செய்யுங்க. இல்லையா அது போயிடும், ஒன்றும் ஆகாது, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்ற அந்த நெகட்டிவ் கமெண்ட் கொஞ்சம் தவிர்ப்போமே. ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு 60 ஆண்டு காலம் புறையோடி போன ஒரு ஊழல் டக்குன்னு வெளிச்சத்துக்கு வரத்தான் கொண்டு வர்றான். அந்த வகையில் இதை உங்கள்கிட்ட இந்த ஒரு 100K வரைக்கும் அதான் சொல்கிறேன்ல, சப்ஸ்கிரைபரே நமக்கு அவ்வளோ கிடையாது. நிறைய 500K சப்ஸ்கிரைபரு, ஏன்னா 1M 2M சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கல்ல, அவ்வளோ பெரிய அந்த ப்ரொஃபஷனல் சேனல்லையே ஒரு நல்ல பதிவு போட்டாங்கன்னா 40K போகும். ஆனால் அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான சேனல் இருக்குல்ல, அதில் பார்க்கணும்ல, அது எவ்வளோ பொறுமையாக எப்படி மக்கள் பார்ப்பாங்க. அதனால் நமக்குன்னு ஒன்று இருக்கும் பொழுது, அப்போ ஏதோ ஒரு ஊழலுக்கு எதிரான, ஒரு லஞ்சத்துக்கு எதிரான இது மாதிரியான ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வரும் பொழுது அதற்கு மக்களுடைய அமோகமான ஆதரவு இருக்கு. அப்படின்னும் போது அதைத்தான் நம்ம கூடுதலாக பேசு பொருளை ஆக்கி பல தரப்புலையும் அதை பரப்பணும். அந்த வகையில் பார்த்தேன். ஆனால் அந்த இதில் நல்ல விஷயம் முன்னெடுத்திருக்கிற மாதிரி எனக்கா ஒரு ஆத்ம திருப்தி. அதனோடு சொல்லுங்க, நீங்கள் இந்த இதெல்லாம் சொன்னல, யார் யார் எனக்கு ஃபோனில் பேசுனீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வகையில் நேரடியாக உங்களுக்கு சும்மா நான் பாட்டுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் பொதுவாலாம் பேச முடியாது. அங்கே வாங்கி குமிக்கிறாங்க, இந்த ஆஃபீஸ் பூரா லஞ்சமாக இருக்குது, அங்கே போனோம்னா அந்த சேர் டேபிள் கூட லஞ்சம் கேட்குதுங்க, இப்படின்றதெல்லாம் அது குற்றச்சாட்டு கிடையாது. பர்டிகுலர் நபர் எப்போ எங்கே எதுக்கு வாங்கினாரு அப்படின்றத சொல்லுங்கள், அதை போடுவான். அது இல்லை நீங்களே உங்களது மொபைல் கேமில் அதை கேப்சர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா எடுங்க, உடனே வெளிப்படுத்துவோம். அது மாதிரியான விஷயங்களுக்கு தான் நான் சொல்கிறேனே தவிர பார்ப்போம். இந்த முயற்சி தொடர்ந்து உங்களது ஆதரவோடு தொடர்ந்து பயணிப்போம். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கம்.